என் தம்பி பையக்களுக்கு மொட்டை அடிக்க நாங்கள் ஓரியில் இருக்க சுயம்பலிங்க சாமி கோயிலுக்காகவும் போயிருந்தோம். இதுதான் என் தம்பி பையன் பார்த்துருங்க. எப்போ முதல்ல சுண்டு எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டே இருப்பான். எத்தனை தடவை எடுத்து விட்டாலும் உள்ள கொண்டு வச்சிருவோம். உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க சரியா? ஆனால் க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கா. இவ தான் எங்கள் அக்கா பிள்ளை மூத்தவ பார்த்துருங்க. இவ இளையவா மூஞ்சியே எப்படி வீங்கி இருக்குன்னு நினைக்காதுங்க. அவளுக்கு அம்மங்கிட்டு பார்த்துருங்க. மம்ஸுக்குள்ள வேக்சினேஷன் போட்டதுனால அவளுக்கு அம்மங்கிட்டு வந்துட்டு கண்ணை இப்படி வீங்கி இருக்கு. ஆனால் வாய்க்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. போகிற வழியில் சிரட்ட பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு அந்த சாப்பாடுலாம் கொண்டு போயிருந்தோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டியில் இருந்துட்டு ஒரே டான்ஸ் தான் பார்த்துடுங்க. சின்ன பிள்ளையில இருந்து சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாவ. கோயிலுக்கு போனோன்னா 2 பையகளுக்கு முடிச்சு மொட்டை அடிச்சுட்டு நான் அந்த கோயிலை நேச்சை போட்டிருந்தேன்னா அந்த கோயிலை நேச்சு எப்படின்னா பெட்டியில் மண்ணு சுமந்து கரையில் போடுவா பார்த்துக்கோங்க. நான் 50 பெட்டி நேர்ந்திருந்தேன் பார்த்துக்கோங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். 50 பெட்டி டக்குன்னு முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் வாயிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே தள்ளிட்டு பார்த்துருங்க. அவள் கடவுள்லேருந்து எப்படியோ நேச்ச கடனை முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கோயிலவே நல்லா சாமி விட்டுட்டு என் பிள்ளையை பாருங்க அங்கே போய் சாமியை தொட்டு எல்லாருக்கும் பிளஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் பூசாரியாக வேலை பார்த்துட்டு இருக்கா இப்போதைக்கு. நான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது சாமியை தொட்டு அவளுக்கு மேலே வைக்கிறது, தீவாரணையை தொட்டு அவளுக்கு மேலே வைக்கிறதுன்னு வைப்போம்ல. அதை பார்த்துட்டு அவள் அப்படியே எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஐஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே நாங்கள் சமைச்ச பார்த்துக்கோங்க. அவியல், ரசம், அதுக்கப்புறம் அப்பளம், சோறு, பாயசம், அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாம் வச்சு அங்கேயே சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. சரி மக்கா நாளை பண்ணேன். பாய். நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டையை நான் போடுறேன். மீதி மண்டியை செவுத்துல வச்சு நர நர நரன் தேயே சுத்தமா போயிடும்.